இலங்கை கடற்படையினால் தங்கச்சி மடம் மீனவர் ராமேஸ்வரம் பகுதியிலே மீன் பிடித்துக் கொண்டிருந்த பொழுது இலங்கை கடற்படையால் சுடப்பட்டு ஒருவர் மரணமடைந்திருக்கின்றார். ஒரு காயமடைந்து மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார். மரணமடைந்தவருக்கு முதலமைச்சர் பொது நிவாரண நிதியிலிருந்து 5 லட்சம் ரூபாய் வழங்குவதற்கு இன்றைக்கு ஆணையிடப்பட்டுள்ளது. காயம் பெற்று சிகிச்சை பெறும் நபர்களுக்கு 1 லட்சம் ரூபாய் வழங்கப்பட்டுள்ளது. இது இலங்கை கடற்படை நம்முடைய மீனவர்கள் மீது சூடப்பட்டது கண்டனத்துக்குரியது. அதை மத்திய அரசிடம் வலியுறுத்தி நாங்கள் சொல்லுவோம். அடிக்கடி மீனவர்களை இலங்கை கடற்படை கைது செய்வதும் அவர்கள் படகை அபகரித்து செல்வது வாடிக்கையாக இருக்கின்றது. அதற்கு தீர்வு காண்பதற்கு எங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மூலம் பாரத பிரதமரிடத்திலும் நாடாளுமன்றத்திலும் இதை குரல் எழுப்போம் என்பதை இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கின்றோம். அதையும் மாண்பு பிரதமர் அவர்களிடத்திலும் துறை அமைச்சரிடத்திலும் சேலம் இருமாலை தொடர்ந்து பொது நிறுவனமாக இருப்பதற்கு உண்டான நடவடிக்கையை எடுப்பதற்கு முயற்சி செய்வோம். அதுதான் எங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் இப்பொழுது நாடாளுமன்றம் மிக விரைவாக கூட இருக்கின்றது. இந்த பிரச்சனையை ஒட்டி நம்முடைய நாடாளுமன்ற நாடாளுமன்றத்திலே அதற்கு வலியுறுத்துவார். அதை மற்ற மாநிலத்திலெல்லாம் பெட்ரோல் டீசல் விலை ஏறுகின்ற பொழுது உயர்த்தினார்கள். நம்முடைய மாநிலம் உயர்த்தவில்லை, இப்பொழுது உயர்த்தப்பட்டது. ரேஷன் மற்ற மாநிலத்தை விட நம்முடைய மாநிலத்தில் பெட்ரோல் டீசல் விலை குறைவாக இருக்கின்றது. ரேஷன் பொருட்களை பொறுத்த வரைக்கும் எல்லா பகுதியிலும் பாம் ஆயிலும் பருப்பு வகைகளும் கிடைப்பதற்கு உண்டான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அரசு ஆணையிடப்பட்டிருக்கின்றது. இன்னைக்கு தமிழகத்தில் உள்ள அனைத்து ரேஷன் கடையிலும் முறையாக பொருள் வழங்குவதற்கு அரசு உரிய நடவடிக்கை எடுக்கும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துள்ளேன். மாண்புமிகு இதயம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் சட்ட நீதியாக சட்ட போராட்டம் நடத்தி உச்ச நீதிமன்றம் சென்று நல்ல தீர்ப்பை பெற்றிருக்கின்றார்கள். இப்பொழுது உச்ச நீதிமன்றத்திலே வழக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. நமக்கு சாதகமான தீர்ப்பு கிடைக்கும் என்று எதிர்பார்க்கின்றோம். தற்போது 140 ஆண்டு காலம் இல்லாத வறட்சி தமிழகத்திலே நிலவிக் கொண்டிருக்கின்றது. இந்த வறட்சியால் நமக்கு போதிய பருவமழை பெய்யாத காரணத்தினாலே இன்றைக்கு அணைகளிலும் ஏரி குளங்களில் நீர்மட்டம் குறைந்து இருக்கின்றது. இருந்தாலும் தமிழகத்தில் குடிநீர் பிரச்சனை வரக்கூடாது என்பதற்காக அதற்கு தேவையான நிதியை ஒதுக்கி வேகமாக துரிதமாக அனைத்து பகுதிக்கும் தங்குதடை இல்லாமல் குடிநீர் வழங்குவதற்கு அரசு நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. காவிரி நதிநீர் பிரச்சனை பொறுத்த வரைக்கும் உச்சநீதிமன்றத்திலே இப்பொழுது வழக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அந்த வழக்கு முடிவு பெற்று நமக்கு நல்ல தீர்ப்பு கிடைக்கும் என்பதை தீர்ப்பு கிடைக்கும் என்று நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். மேட்டூர் அணை தூர்வதற்கு வேப்காஸ் என்ற நிறுவனத்திடம் விரிவான திட்ட அறிக்கை அந்த நிறுவனத்திடம் ஒப்படைக்கப்பட்டுகின்றது. அந்த நிறுவனம் வேப்காஸ் என்ற நிறுவனம் அந்த விரிவான திட்ட அறிக்கை கிடைத்த பிறகு தூர்வாரத்துக்கான நடவடிக்கை அரசு மேற்கொள்ளும். 2015-16 கல்வியாண்டில் 10ஆம் வகுப்பில் பொதுத் தேர்வில் மாநில அளவில் கடப்படார் பெயர் ரங்கசாமி வறட்சியால் பாதிக்கப்பட்ட பயிர்களுக்கு இடுபொருள் நிவாரணம் வழங்குதல் தொகை ரூபாய் 10,800. வேளாண்மை துறை திரு சி துரைசாமி தகப்பனார் பெயர் சின்னைய பிள்ளை வறட்சியால் பாதிக்கப்பட்ட பயிர்களுக்கு இடுபொருள் நிவாரணம் வழங்குதல் தொகை ரூபாய் 6,750. இடுபொருள் நிவாரணம் வழங்குதல் தொகை ரூபாய் 18,900. துறை மாண்புமிகு அம்மா அவர்கள் தாரக மந்திரத்தை என்றென்றும் நினைவில் கொண்டு திட்டங்களை எல்லாம் செயல்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டது என்பதை உங்கள் முன்